நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் அக்கா கார்த்திகேயனி அவர்கள் களமிறங்கி இருக்கின்றார். தமிழக அரசியல்ல என்னவெல்லாம் தவறு இருக்கிறதோ எல்லாம் தவறாக செய்யக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய தொகுதி. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்பு நீங்கள் எல்லாம் அவரை எம்பி ஆக்கி இருக்கிறீங்க. சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில திருமாவளவன் அவர்களே நீங்கள் எம்பி ஆகி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பரிசு என்னன்னாங்க, இந்திய அளவிலே நமக்கு தலைகுனிவு மட்டும்தான் இந்த தொகுதி மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. எந்த ஒரு நல்ல விஷயமும் கிடைக்கலை. இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இங்கே போட்டியிடக்கூடிய அக்கா கார்த்திகேயனி அவர்கள் படித்தவர், பண்பானவர், எல்லா மக்களையும் அரவணைத்து நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அற்புதமான வேட்பாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். நான் என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த பகுதியினுடைய எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முதல் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, பாட்டாளி வர்க்கத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி அற்புதமாக தொடர்ந்து பாடுபடக்கூடிய ஒரு கட்சி. நம்முடைய டாக்டர் ஐயா தொடர்ச்சியாக தமிழகத்திலிருந்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து எல்லா மக்களையும் முன்னேற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு நம்முடைய டாக்டர் ஐயா, பெரிய டாக்டர் ஐயா அவருடைய முழு ஆதரவை பெற்ற வேட்பாளர், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முழு ஆதரவு பெற்ற வேட்பாளர் அக்கா கார்த்திகேயனி அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, அதே போல நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடலூர் மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் செல்வ மகேஷ் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, அரியலூருடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் காடுவெட்டி ரவி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய முழு ஆதரவை பெற்ற வேட்பாளர் அக்கா கார்த்திகேயனி அவர்கள், அவர்களுடைய கடலூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் MK மோகன் அவர்கள், அவருடைய தொண்டர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயா அண்ணன் GK வாசன் அவருடைய முழு ஆதரவை பெற்ற வேட்பாளர் அக்கா கார்த்திகேயனி அவர்கள், அவருடைய கடலூர் மாவட்ட தலைவர் புரட்சி மணி அவர்கள், நெடுச்செழியன் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய தொண்டர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை மீட்பு குழு அண்ணன் O பன்னீர்செல்வம் அவருடைய முழு ஆதரவு பெற்ற வேட்பாளர் அக்கா கார்த்திகேயனி அவர்கள், கடலூர் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய பால துரைபாண்டியன் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தலைவர்கள், தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருதை அவர்கள், இந்த பாராளுமன்றத்தினுடைய எல்லா பொறுப்பாளர்கள் இங்க இருக்கிறீங்க. அரியலூர் மாவட்ட தலைவர் அண்ணன் ஐயப்பன் அவர்கள், பெரம்பலூர் மாவட்ட தலைவர் செல்வராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் இன்னைக்கு களத்தில் இறங்கி போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார். அண்ணன் பாரிவேந்தர் அவர்களுடைய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய எல்லா தலைவர்கள், தொண்டர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஒரே நோக்கம், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தொண்டர்கள், தலைவர்கள் இங்கு இருக்கின்றோம். நம்முடைய ஒரே நோக்கம் என்னங்க, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை இங்கே தோல்வியை தழுவ வைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் எல்லோரும் களத்தில் இருக்கிறோம். யாரையும் மதிக்க தெரியாதவர் யாராக இருந்தாலும் கூட தன்னுடைய அதிகார பலத்தை வைத்து முடக்கி விடலாம் என்று நினைக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களை இந்த முறை சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும்வாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் அவரை தோல்விடைய செய்ய வேண்டும். அக்கா கார்த்திகேயனி அவர் இதற்கு முன்பு மேயராக பணியாற்றியவர், இந்த பகுதிக்கு சரியான நபர், நிச்சயமாக மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர். அடித்தட்டு மக்கள் இருந்து வந்த அக்கா கார்த்திகேயனி அவர்கள் அடித்தட்டு மக்களுக்காக உழைப்பார் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக
அக்கா கார்த்திகேயன் அவர்களை இங்கே நிறுத்தி இருக்கின்றார். நான் முதல்ல கூட விசிகே என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு தான் நினைச்சேங்க ஐயா. இன்னைக்கு தான் தெரியுது விசிகேனா அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என்று இன்னைக்கு தான் தெரிகிறது. 2024 பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் களத்தில் தலைகீழா நின்னாங்க. கூட்டணி மாறலான்னு பார்த்தாங்க. எப்படியாவது பொது தொகுதி நமக்கு கொடுப்பாங்க. அவ்வளவுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது திமுக வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் மரியாதை. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை பாருங்க. 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கின்றோம். உண்மையான சமூக நீதினா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இங்க இருக்கிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா பெரிய ஐயா டாக்டர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கு முதலாக மத்திய மந்திரி சபையில் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வாய்ப்பை யாருக்கு கொடுத்தாங்க? பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ணன் பொன்னுசாமி அவர்களாக இருக்கட்டும், பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கு கிடைத்த மந்திரி சபை வாய்ப்பை பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா கொடுத்தார். இன்னைக்கு உண்மையான சமூக நீதியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா 76 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அதிலே 11 அமைச்சர்கள் பெண்கள் சகோதரிகள். நீங்க பாருங்க, 76 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபையில 11 அமைச்சர்கள் சகோதரிகள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள். நம்முடைய மந்திரி சபையில 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் 12 பேர், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து. இது சமூக நீதி இல்லைங்களா? அண்ணன் திருமாவளவன் அவர்களே சமூக நீதி இல்லையா? எத்தனை நாளைக்கு பொய் பேசி சுத்திட்டு இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு பொய்யை பேசிக்கொண்டு இங்கே சுற்றி கொண்டிருப்பீர்கள்? 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர்களுக்கு நம்முடைய மந்திரி சபையிலே அமைச்சர்களாக பொறுப்பில் இருக்கின்றார். இது உண்மையான சமூக நீதி. நீங்கள் சொல்வது பொய்யான சமூக நீதி. நீங்கள் வளர்வதற்காக ஒரு கட்சி, அதற்காக தொண்டர்களை பலிகடா செய்து இங்கே சிதம்பரத்தில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். பேசுவதெல்லாம் கடவுளுக்கு எதிராக, பேசுவதெல்லாம் மக்களுக்கு எதிராக. இன்னைக்கு நீங்கள் யார் என்பதை திமுக உங்களுக்கு நிரூபித்திருக்கிறாங்க. என்ன சொன்னீங்க? பொது தொகுதி கொடுக்கலனா அறிவாலயத்துல போய் தீக்குளிப்பாங்களாமா. என்ன பண்ணுவாங்களாமே? அறிவாலயத்துல போய் தீக்குளிப்பாங்களாமா. கடைசியில் என்ன ஆச்சு? விசிகே என்பது விழுப்புரம் சிதம்பரம் சார்ந்த கட்சின்னு மறுபடியும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஐயா, இந்த முறை அந்த விழுப்புரம் சிதம்பரத்திலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் ஒரே நேர்கோட்டு பாதையில் இங்கே இணைந்திருக்கின்றோம். இந்த முறை விழுப்புரம் சிதம்பரத்திலிருந்தும் கூட விடுதலை சிறுத்தைகள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்று இங்கு சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டமே ஒரு சாட்சி. சகோதர சகோதரிகளே, இது ஒரு முக்கியமான தேர்தலுங்க, சாதாரண தேர்தல் இல்லை. 2024 தேர்தலை பொறுத்தவரை யார் பிரதம மந்திரியாக வருகின்றார்கள் என்பதை தெரிந்து நீங்கள் வாக்களிக்க போறீங்க. மோடி அவர்கள் தான் பிரதம மந்திரியா வரப்போறாங்க. யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 400 எம்பிக்களை தாண்டி மோடி ஐயா வரப்போறாங்க. அதனால் இந்த தேர்தல் மட்டும்தான் வாக்களிப்பதற்கு முன்பே எந்த கூட்டணி வெற்றி பெறப் போகின்றது, யார் பிரதமராக வரப்போகின்றார்கள் என்று தெரிந்து நம்ம வாக்களிக்க போறோம். மோடி ஐயா வரப்போறாங்க, நமக்கு தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி வரப்போ 400 எம்பிக்கள் வரப்போறாங்க தெரியும். அதிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 10 எம்பிக்கள் இருப்பாங்க, அதுவும் நமக்கு தெரியும். அமமுகவில் இருந்து 2 எம்பிக்கள் இருப்பாங்க, அதுவும் நமக்கு தெரியும். அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவரும் எம்பியாக இருப்பாங்க, அதுவும் நமக்கு தெரியும். அண்ணன் பாரிவேந்தன் அவர்கள் எம்பியாக இருப்பாங்க, அதுவும் நமக்கு தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி 39 ஜெயிக்கும், அதுவும் நமக்கு தெரியுங்க. சிதம்பரத்திலே அக்கா கார்த்திகேயன் அவர்கள் தாமரை சின்னத்தில் வெற்றி பெறுவார்கள், அதுவும் நமக்கு தெரியும். அதனால் சகோதர சகோதரிகள், இந்த முறை யார் வெற்றி பெற போகின்றார்கள் என்று தெரிந்து நாம் வாக்களிக்கிறோம். 2019 தேர்தல் அப்படி இல்லைங்க. தமிழ்நாட்டில் இவங்க தான் ஜெயிக்கிறாங்க, மத்தியில் இவங்க தான் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்று பொய்யான ஒரு மாயை உருவாக்கி இருக்கின்றாங்க. ஆனா 2024 அப்படி இல்லைங்க. மோடி ஐயா தான் ஜெயிக்க போறாங்க,
தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களை தாண்டி பெறும். அதனால் நம்முடைய சிதம்பரம் பகுதியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு நான் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டு ஒருவேளை நீங்க ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சா இப்ப 5 வருஷமா பண்ண அதே வேலையைத்தான் திரும்ப பண்ணுவார். எதிர்கட்சி நாற்காலியில 40ல் 1 இருக்கக்கூடிய கூட்டணியிலே அவருக்கு மரியாதை இல்லை. அப்படித்தான் திருமாவளவன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். ஆனா இன்னைக்கு கார்த்திகேயன் அவர்கள் 400லே ஒருவராக வரப்போகின்றார். சிதம்பரம் பகுதி மக்களுக்காக வேலை செய்ய போறார். மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு சகோதரி, ஒரு தாய் இன்னைக்கு உங்களை நம்பி இந்த களத்திலே வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார். அவரை ஜெயிக்க வைக்க வேண்டிய முழு பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. ஐயா, எப்பொழுதுமே தேர்தல் களம் ஆரம்பித்த பிறகு கட்சியிலிருந்து சில நபர்கள் வெளியே செல்வது வழக்கம் தான். அது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா நமக்கு தெரியும் திருமாவளவன் அவர்களோடு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்யாத ஒருவரை நிறுத்தி இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் யாரை இங்கே வேட்பாளராக நிறுத்தினால் என்ன நடக்கும் என்பது முதல்ல கண்டுபிடித்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அக்கா கார்த்திகேயன் அவர்கள் இங்கே நிறுத்தி இருக்கிறோம். இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய டாக்டர் ஐயா அவர்களுக்கு நான் சிறப்பு நன்றிகளை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், ஐயா அவர்களும் இந்த முறை உறுதியா இருந்தாங்க. ஐயாவிடம் நான் பேசி சென்ற பொழுது ஐயாவும் அன்புமணி ஐயாவும் உறுதியாக இருந்தாங்க. இந்த முறை படிச்ச வேட்பாளர் கார்த்திகேயன் அக்கா இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்க, அவங்க நிக்கட்டும் என்பதிலே ஐயா அவர்களும் உறுதியாக இருந்தாங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் பலமாக இருக்கக்கூடிய 10 தொகுதிகளும் ஜெயிக்க வேண்டும் என்று 10 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிறார். எனக்கு ஐயாவாக இருக்கட்டும், அன்புமணி அண்ணனாக இருக்கட்டும், இருவரும் உறுதியாக இருந்தார்கள். சிதம்பரம் தொகுதியில எங்கள் தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய வேட்பாளராக அக்கா கார்த்திகேயன் அவர்களை எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் ஜெயிக்க வைப்பார்கள் என்று சொன்ன பிறகுதான் அக்கா கார்த்திகேயன் அவர்கள் இந்த களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களே, கூட்டணி கட்சியினுடைய அன்பு சொந்தங்களே, அடுத்த 20 நாட்கள் நீங்கள் வேட்பாளராக பணி செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் தான் வேட்பாளர். அக்கானால எல்லா இடத்துக்கு போக முடியுங்களா? அக்கானால எல்லா இடத்துக்கு சுத்த முடியுங்களா? 20 நாள் இவ்வளவு பெரிய தொகுதி, கிராமப்புறத்து தொகுதி, 20 நாள் எல்லா மக்களையும் போய் சந்திக்க முடியாதுங்களா? முடியாது. நீங்கள் தான் சந்திக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதர சகோதரி, பெரியவர்கள், தாய்மார்கள், நீங்கள் வீடு ஏறி இறங்க வேண்டும். எந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கார்த்திகேயன் அக்கா உங்களுக்காகத்தான் நிற்கின்றார், உங்கள் சார்பாகத்தான் நிற்கின்றார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், நான் சிதம்பரத்துக்குள்ள வரும் பொழுது எல்லா மக்கள் முகத்தில் ஒரு புன்னகைங்க. அப்பா, இந்த டைம் திருமாவளவன் தோற்று விடுவார் என்கின்ற புன்னகை முழு சிதம்பரமும் பார்த்து கொண்டே வருகின்றேன். இந்த முறை அவர் தோற்று விடுவார். நல்ல ஒரு வேட்பாளர், அருமையான சகோதரி கார்த்திகேயன் இருக்கிறாங்க, ஜெயிக்க வைத்து பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் என்கின்ற புன்னகையை சிதம்பரத்துல எல்லா மக்கள் முன்னாடி பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு நீங்க வாக்கு சேகரிக்க செல்லும் பொழுது உங்களுடைய சகோதர சகோதரிகள் கேட்பான், பாரதிய ஜனதா கட்சிக்கு 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்திருக்கிறேன், மறுபடியும் 5 ஆண்டு காலம் கேட்கிறேன், நாங்கள் எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும் என்று சில நபர்கள் கேட்கலாம். சில பேர் கேட்கலாம், இல்ல மோடி தான் 100க்கு 100 அவர் தான் வர்றாங்க, நாங்க தான் ஓட்டு போடுறோம். பெரும்பான்மையான மக்கள் சொல்லலாம், ஐயா, நமக்கு அவர்கள் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும், நம்முடைய எதிர்கட்சியில் இருந்தாலும் அவர்கள் வீட்டுக்கு சென்று வாக்கு சேகரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. காரணம், இந்த முறை ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரையை பார்க்கிறோம். 1960 சட்டமன்ற தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கவுன்சில் எலெக்ஷன் மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் மறந்து விட்டார்கள், இது தேசியத்திற்கான தேர்தல், இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி யாராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். அதனால் களத்திலே போட்டியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தாங்க ஐயா களத்தில் இருக்கும். காரணம், மோடி அவர்களுக்காக ஓட்டு போட போறாங்க, டாக்டர் ஐயாவுக்காக ஓட்டு போட போறாங்க, டிடிவி தினகரனுக்காக ஓட்டு போட போறாங்க, ஓபிஎஸ் ஐயாவுக்காக ஓட்டு போட போறாங்க, பாரிவேந்தர் அண்ணனுக்காக ஓட்டு போட போறாங்க, ஜி.கே. வாசன் அண்ணனுக்காக ஓட்டு போட போறாங்க. அதனால் எல்லா தொண்டர்களையும் சந்தித்து வாக்கு சேகரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவங்க எதிர்கட்சியை ஒதுக்காதீங்க, எதிர்கட்சியை ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க. இத்தனை காலமாக ஓட்டு போடாம இருந்திருக்கலாம்,
ஆனா 10 ஆண்டு காலமாக மோடி ஐயாவுடைய ஆட்சியை பார்த்திருக்கிறான். 10 விஷயத்தை மட்டும் நான் சொல்றேங்க ஐயா, 10 விஷயத்தை மட்டும் உங்களிடம் சொல்லுகிறேன். நீங்கள் வாக்களிக்க செல்லும் பொழுது, வாக்கு கேட்க செல்லும் பொழுது 10 விஷயங்களை மட்டும் மக்கள்கிட்ட சொல்லுங்க. அடிப்படை பொருளாதாரம். இங்க நம்ம எல்லாருமே இருக்கிறது பொருளாதாரத்துக்கு தானுங்க ஐயா. நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீட்டுல வாழணும், குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும். யாராக இருந்தாலும் கூட அடிப்படை பொருளாதாரம். இன்னைக்கு மோடி ஐயாவுடைய ஆட்சி காலத்துல நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்த்தி இருக்கின்றோம். தனிநபருடைய வருமானம் 1,96,000 ரூபாய் உயர்த்தி இருக்கின்றோம். மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வரும் பொழுது மட்டும்தான் இந்தியாவில பொருளாதார வளர்ச்சி இருக்கு. திமுக வந்தாங்கன்னா கோபாலபுரத்துக்கு மட்டும்தான் வளர்ச்சி இருக்கும். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தால் முழு தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் வளர்ச்சி இருக்கும் என்பதை நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு திமுகவுடைய சாதனை என்னங்க? ஆட்சிக்கு வந்து 33 மாதத்துல அவங்க சாதனை என்னங்க? ஆட்சிக்கு வந்து 33 மாதத்துல 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 3,50,000 கோடி கடன் வாங்கி தமிழகத்தினுடைய மொத்த கடனை 8,50,000 கோடியாக உயர்த்தி இருப்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. நேற்று பாருங்க, எங்க சகோதரிகள் இருக்கிறீங்க. நம்ம சகோதரிய ஒரு வேட்பாளர் அண்ணன் துரைமுருகன் அவருடைய பையன் தெரியுங்களா உங்களுக்கு? கதிரானந்த் தெரியுங்களா உங்களுக்கு? வேட்பாளரா போட்டி போடுறாரு வேலூர்ல, அது உங்களுக்கு தெரியுமா? அவர் பேசுறாரு, இப்பவெல்லாம் நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மினுக்கு மினுக்குன்னு இருக்காங்களா, எல்லாம் செருப்பு தயாரா வச்சுக்க இங்க வருவாங்க திமுக. மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்க சகோதரிகளும் தாய்மார்களும், மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்க. அவரே சொல்றாரு, ஏன் மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்கன்னா, இவங்க கொடுக்கிற 1000 ரூபாயில ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டுக்கிறாங்களாமா, அதனால மினுக்கு மினுக்குன்னு. இது போன்ற பெண்களை, தாய்மார்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போடுவோங்களாங்க ஐயா? போடக்கூடாது. எந்த ஒரு தாய்மார், நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, நாம சொல்லணும். ரஜினி ஐயா ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஆமாயா நான் கோட்டு போடுவேன், நான் சூட்டு போடுவேன் அப்படின்னு. நீங்க சொல்லணும், ஆமாயா நான் உழைப்பேன், நான் பான்ஸ் போடுவேன், நான் ஃபேர் அண்ட் லவ்லி போடுவேன், நான் உழைப்பேன். இன்னைக்கு பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது. அடுத்த அண்ணன் பொன்முடி இருக்கிறான். யாராச்சும் சகோதரிகள் தப்பி தவறி அரசு பேருந்து நேரிட்டா உங்களை பார்த்து ஓசி 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 என்று சொல்வார். இந்த அளவுக்கு தமிழகத்தில் அரசியல் வரலாற்றில் நம்முடைய சகோதரிகளை அவமானப்படுத்திய ஒரு கட்சி இருந்ததில்லை, தாய்மார்களை அவமானப்படுத்திய ஒரு கட்சி இருந்ததில்லை. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான். அடுத்து திருமாவளவன் ஐயா, பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை எம் மதமும் சம்மதம். இந்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் நன்றாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா திருமாவளவன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வழிபாட்டு முறைகளை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை இந்த முறை சிதம்பரத்திலே நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிற சகோதர சகோதரி. இன்னைக்கு பாருங்க, தமிழகத்துல 2வது விஷயம் மக்கள்கிட்ட நீங்க பேசும் பொழுது 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் மோடி ஐயா கொடுத்திருக்கிறாங்க ஐயா. 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன். லேத்து பற்றையா இருக்கட்டும், எந்தவித தொழிற்சாலை நடத்தி இருந்தாலும் கூட 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் நாம் வாங்கி இருக்கின்றோம். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? திமுக சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டணம் உயர்வு, பால் விலை உயர்வு, தயிர் விலை உயர்வு, வெண்ணெய் விலை உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு. இவர்கள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பரிசு சொத்து வரி உயர்வு, வரி உயர்வு மட்டும்தான் இவங்க பரிசு. ஆனா மோடி அவர்கள் கொடுத்திருப்பது நம்முடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக திட்டங்களை கொடுத்திருக்கின்றார். ஐயா இன்னைக்கு பாருங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று கிளம்பி இருக்கின்றார். அதுவும் 30% பெண்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க, 70% பெண்களுக்கு இல்லை. அந்த 30% பெண்களுக்கு கொடுப்பதற்கு எத்தனை திட்டத்தை நிறுத்தி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மடிக்கணினி திட்டம், உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய லேப்டாப் நிறுத்தியாச்சு. கல்வி கடன் ரத்து செய்யவே இல்லை, நகை கடன் ரத்து செய்யவே இல்லை, தாலிக்கு தங்கம் திட்டம் செய்யவே இல்லை. இத்தனை திட்டங்களை நிறுத்தி 30% பெண்களுக்கு 1000 ரூபாய். தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் செய்யல. மறுபடியும் ஒரு புதிய தேர்தல் அறிக்கை. ஐயா, திமுக தேர்தல் அறிக்கை கடலைப்பொரி சாப்பிடறதுக்கு பயன்படுத்து. எங்கேயாவது கடைக்கு போய் கடலைப்பொரி வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கை கொண்டு போய் மடிச்சதுல கடலைப்பொரி போட்டு சாப்பிடுங்க. அத்தனையும் போய் பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் என்று சொன்னார்கள். இங்க குறைக்கல. இன்னைக்கு மோடி ஐயா சொல்லாம
பெட்ரோல் டீசல் விலையை குறைத்துக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்பிஜி மானியம், சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுப்பேன் என்று திமுக சொன்னார்கள். ஆனால் சொல்லாமல் இன்று நாம் 400 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மோடி சிலிண்டருக்கு, மோடி சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கிறோம். இன்னைக்கு திமுக சொன்ன 100 ரூபாயை குறைக்கல, மறுபடியும் 500 ரூபாய் குறைக்கிறேன்னு கிளம்பி வந்திருக்கிறான். அதனால் சகோதர சகோதரிகளே, பொய்யான வாக்குறுதி எதையும் நம்பாதீர்கள். எனக்கு திமுக காரன் பேச அண்ணன் திருமாவளவன் பேசுவார், வடக்கு தெற்கு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு தமிழர்கள் மீது ஒரு தலைவர் மாறாத அன்பில் இருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மாறாத அன்புல நம்ம கலாச்சாரத்தின் மீது, நம் மொழியின் மீது மாறாத அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருக்கின்றார். சமீபத்தில் எனக்கு தெரியும், நம்முடைய ஐயா டாக்டர் ஐயா சேலத்தில் நம்முடைய பிரதமரை பார்த்த பொழுது டாக்டர் ஐயாவை ஆரத்தழுவி கட்டி இணைத்து நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது பக்கத்துல இருந்து, அப்ப டாக்டர் ஐயாட்டி நான் சொன்னேன், ஐயா உங்களுடைய கனவு எவ்வளவு பெரிய கனவு, மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றீர்கள், மதுவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். பாருங்க, திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது 33,000 கோடி இருந்த மது வருமானத்தை இன்னைக்கு 50,000 கோடியாக உயர்த்தி இருக்கின்றாங்க. இதாங்க நம்பர் 1. நம்பர் 1 தமிழ்நாட்டை மாத்திரேன், நம்பர் 1 தமிழ்நாட்டை மாத்திரேன்னு சொல்லி மது வருமானத்தை நம்பர் 1 ஆகவும் வாங்கக்கூடிய கடனை நம்பர் 1 மாற்றி இருக்கிறார். அதனால் நீங்கள் எந்த காரணத்திற்கும் வாக்களிக்காதீர்கள் சகோதர சகோதரிகளே. நாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கடலூர் பகுதி, சிதம்பரம் பகுதியில அதிகமாக நம்முடைய விவசாய பெருமக்கள் இருக்கின்றீர்கள். தமிழகத்தில் மட்டுமே 45 லட்சம் விவசாய பெருமக்களுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் கௌரவ நிதியாக கொடுக்கிறோம். ஒரு விவசாயிக்கு இதுவரை 30,000 ரூபாய் வந்திருக்குதுங்க. 15 தவணையில தவணைக்கு 2,000, 30,000 ரூபாய் வந்திருக்கு. அதையும் நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. 40 லட்சம் பெண்களுக்கு உஜ்வாலா சிலிண்டர் மோடி ஐயா வந்த பிறகு மோடி சிலிண்டர், அதையும் எடுத்து சொல்லுங்க. நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 67% உயர்த்தி இருக்கின்றோம், அதையும் சொல்லுங்க. எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு பாதுகாப்பாக இந்த நாடு இருக்கு, எந்த குண்டுவெடிப்பு இல்ல, எந்த பாகிஸ்தான் தீவிரவாதி உள்ள வர முடியாது, அதையும் எடுத்து சொல்லுங்கள் சகோதர சகோதரிகள். மக்களுடைய வரிப்பணத்தை யாரெல்லாம் கொள்ளையடித்து ஓடி போயிருக்கின்றார்களோ 1,20,000 கோடி ரூபாய் இந்த 10 ஆண்டுகள்ல வசூல் செய்திருக்கின்றோம். அது விஜய் மால்யாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட 1,20,000 கோடி ரூபாய் நாம் செய்திருக்கின்றோம். ஐயா, ராமர் கோவில் கட்டி இருக்கின்றோம். இத்தனை ஆண்டு காலமாக மக்களுடைய எதிர்பார்ப்பு, ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோவிலை கட்டி இருக்கின்றோம். இன்னைக்கு ஆன்மீக சுற்றுலாவை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆஸ்ட்ரா ட்ரெயின் மூலமாக இங்கிருந்து காசிக்கு, இங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கு, இங்கிருந்து எல்லா இடத்திற்கும் செல்ல முடியும். இன்னைக்கு நம்ம அக்கா கார்த்திகேயன் அவர்கள் உங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளராக, வெற்றி பெறக்கூடிய உறுப்பினராக உங்களுக்கெல்லாம் ஒரு சங்கல்பத்தை எடுத்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். கடலூர் மக்களை ஆன்மீக சுற்றுலா உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நான் அழைத்து செல்வேன். இந்தியாவுக்கு எல்லா இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அயோத்தியாவுக்கு கூட்டிட்டு போறேன், மக்கள் சென்று ராமனை பார்த்து விட்டு வரட்டும் என்று நமக்காக கங்கணம் கட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, நன்றாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய பயனாளிகள் சிதம்பரத்தில் அதிகமா இருக்கிறேன். நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஒரு நாளைக்கு சம்பளம் 174 ரூபாய்ங்க. 174 ரூபாய் ஒரு நாள் சம்பளம். நம்முடைய ஆட்சி இந்த 10 ஆண்டு காலத்துல அதை 319 உயர்த்தி இருக்கின்றோம். 174 ரூபாய் இருந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்ட சம்பளத்தை 319 உயர்த்தி இருக்கின்றோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லி இருந்தார்கள், நாங்க ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 100 நாள்ல இருந்து 150 நாட்களாக உயர்த்தி விடுவோம் என்று சொன்னார். அதையும் செய்யும். ஐயா, கடைசியாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், நம்ம கிட்ட பிரதம மந்திரி வேட்பாளர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லை. நம்ம பக்கம் நாய் இருக்கு, அவங்க பட்டம் அநியாயம் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில அவர் இந்திய அரசியல்ல ஒரு காமெடியனாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அரசியல்ல ஒரு காமெடியன் என்றால் திருமாவளவன் 3 வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுறார். சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் முதல் வார்த்தை. பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி அடித்தட்டு மக்களுக்கு எதிரான கட்சி, 2வது போய். 3வது போய் சிதம்பரத்திலே தொகுதி வளர்ச்சி செய்திருக்கிறேன் என்பது 3வது போய். நீங்க சிதம்பரம் முழுவதும் சுத்தி பாருங்க. திருமாவளவன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய 5 விஷயங்களை பட்டியல் போட்டு சொல்லட்டும். இல்லைங்க. அதனால் இந்த முறை இந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்க தவறு விடாதீங்க. படித்த சகோதரி
பெண் வேட்பாளர் உங்களிடம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை வெற்றி பெற செய்தால்தான் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரும். ஐயா, ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் ஜனநாயகத்திற்கு எதிரான திருமாவளவன் அவர்களை இந்த மண்ணிலே நீங்கள் தோற்கடிக்க வேண்டும். அக்கா கார்த்திகேயன் அவருடைய வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்தி விட்டீர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உறுதிப்படுத்தி விட்டீர்கள். அதனால நம்ம கட்சியிலிருந்து இன்னைக்கு இவங்க போனாங்க அவங்க போனாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. செட்டிங் பாலிடிக்ஸ் பண்றவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இடம் இல்லை என்பது உங்க எல்லோருக்குமே தெரியும். வேட்பாளராக வந்து இங்க செட்டிங் பாலிடிக்ஸ் வர்றவங்கள வேட்பாளர் இல்லைங்க. நேர்மையா களத்திலே தைரியமாக நின்று யார் வெற்றி கணையை பறித்துக் கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக சிதம்பரத்திலே நிறுத்தி இருக்கின்றார். அதனால் உங்களுடைய கடமை அடுத்த 20 நாட்கள் நீங்க களத்தில் இருக்கணும் ஐயா. வீடு வீடா ஏறி இறங்கணும், மக்களை பார்க்கணும், வாக்கு சேகரிக்கணும். நம்முடைய அற்புதமான வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற தாழ்மையான கருத்தை உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன். நம்முடைய கூட்டணி கட்சி பலம் பொருந்திய கூட்டணி கட்சி நின்று கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய வேட்பாளர் அக்கா அவங்க உங்களுடைய வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர், அமமுகவுடைய வேட்பாளர், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய வேட்பாளர், அண்ணன் பாரிவேந்திரனுடைய வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர், கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால் சிதம்பரம் மக்களுடைய வேட்பாளர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள். புதிய நீதி கட்சி இருக்கிறாங்க தொண்டர்கள், உங்களுக்கும் நன்றி தெரிவித்து அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வெள்ளூர்ல ரெக்கார்டு மார்ஜின்ல ஜெயிக்க போறார். அதையும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அங்கேயும் நம்முடைய கட்சி நண்பர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் சகோதர சகோதரிகளே, சுட்டிருக்கின்ற வெயில்ல எதையும் பொருட்படுத்தாம தைரியமா நிக்கிறேன். எங்கேயுமே பார்க்க தைரியமாக நின்று கொண்டிருக்கின்ற வெயில்ல பாருங்க எப்படிப்பட்ட வெயில். இதுல இருந்தே நமக்கு உறுதியாக தெரிகிறது எவ்வளவு பெரிய வேள்வியோடு சங்கற்பத்தோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அதிகமாக உங்கள் நேரத்தை எடுக்காமல் மறுபடியும் சொல்லுகின்றேன், நம்முடைய வெற்றி சின்னம் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிக்கு தாமரை சின்னம். தாமரை சின்னம், தாமரை சின்னம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கார்த்திகேயன் அவர்கள் வெற்றி வேட்பாளர். படித்தவர், பண்பானவர், மகளிர், சகோதரி, தாய்மார். விட்டுறாதீங்கம்மா, ஜெயிக்க வச்சிருங்க. ஜெயிக்க வச்சாதான் சிதம்பரத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். அதனால் எல்லோரும் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி